மறுநாள் காலை விடிந்தது. தன் கணவன் அருகில் காணாமல் தேடி பார்த்தாள். இவ்வளவு அதிகாலையில் எங்கு போயிருப்பார்? ஒருவேளை கீழே இருப்பாரோ என்று யோசித்து கொண்டே எழுந்து பாத்ரூமுக்கு சென்று குளித்துவிட்டு கீழே வந்து அவனை தேடி கொண்டிருந்தாள். அப்போது அங்கே வந்த வேலைக்காரி பெண்மணி, மேடம், சார் காலையிலே சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் எழுந்து வந்ததுக்கப்புறம் உங்களை டிஃபன் சாப்பிட சொன்னாங்க என்று கூறினாள். ஆனால் அவளுக்கு சிவன் இல்லாமல் தனியாக சாப்பிட பிடிக்கவில்லை. இல்லைங்க, வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்றேன். இன்னைக்கு எங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து வராங்க, லஞ்சுக்கு சமைக்கணும். வீட்டில் காய்கறிகள்லாம் இருக்குதானே என்று கேட்டாள் பார்வதி. சார் போகும்போதே சொல்லிட்டு தான் மேடம் போனாங்க, இன்னைக்கு உங்கள் வீட்டிலேருந்து வராங்கன்னு. அதனால் விருந்து சாப்பாடு தடபுடலாக ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு என்று அந்த பெண்மணி கூறினார். ஓ அப்படியா, சரி வாங்க, நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சேலை முந்தானியை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டாள் பார்வதி. ஐயோ வேண்டாம் மேடம், நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் சமைக்கிறதுக்கு, அதனால் உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சமைச்சா சார் எங்களை சும்மா விடுவாரா என்று சிரித்தாள் அந்த வேலைக்கார பெண். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க மேடம், நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறோம் என்று அந்த பெண்மணி சொல்ல சரியென்று தலையசித்து வீட்டின் மாடியை ஏறி போனாள் பார்வதி. முதல்ல சித்தப்பா வீட்டிலேருந்து வராங்க, அப்போ இவரு கூட இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாரே என்று வருந்தி கொண்டே திரும்பினாள். அங்கே சிவன் வந்து கொண்டு இருப்பது தெரிந்ததும் அவள் முகத்தில் ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. என்ன பாரு, ஏன் உன் முகம் இவ்வளோ டல்லாக இருக்கு என்று கேட்டுக்கொண்டே வந்தான் சிவன். சார், மேடம் இன்னும் சாப்பிடவே இல்லை என்றாள் வேலைக்கார பெண்மணி. ஏன் பாரு, டைம் என்னாச்சு, இன்னும் சாப்பிடாம இருக்க? நீ இப்படி இருந்தால் உடம்பு தான் வீணாக போகும். வா வந்து சாப்பிடு என்று அவளை அழைத்து கொண்டு டைனிங் டேபிளில் அமர வைத்தான். அவளுக்கு டிஃபன் எடுத்து வைக்க சொன்னவன் அவனும் சேர்ந்து கை கழுவி கொண்டு வந்து பக்கத்தில் அமர்ந்தான். உடனே பார்வதியும், நீங்களும் இன்னும் சாப்பிடலையா என்று கேட்டாள். அதை பார்த்த விஷால், காலையில் முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் சீக்கிரமே கிளம்பி போயிட்டேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு எழுப்பல. சரி, வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா நீ இன்னும் சாப்பிடாம இருக்க. சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று அவளை கூறினான். என்ன பாரு பார்க்குற, சாப்பிட. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி உங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து வராங்கல்ல, அப்புறம் எப்படி நான் உன்னை தனியாக விட்டுட்டு போவேன்? அவங்க வரும்போது நானும் உன் கூட இருக்கணும்ல, அதான் வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன் என்று கூறியவனை விழி விலகாமல் பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு இருவரும் சாப்பிட முடித்துவிட்டு மேலே தங்களது அறைக்கு சென்று தயாராகி கீழே வரவும் அவளது சித்தப்பா வீட்டிற்கு வரவும் சரியாக இருந்தது. உடனே சித்தப்பாவை ஓடிச் சென்று அவரின் தோளில் சாய்ந்து கொண்டாள். சித்தப்பா வாங்க, சித்தி வாங்க, எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் பார்வதி. நாங்கள் நல்லாத்தான் இருக்கேன்டாப்பா வி சித்தப்பா கூறினார். மாப்பிள்ளை உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா என்று கேட்டார். அவர் நல்லா பார்த்துக்கிறாரு சித்தப்பா, எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை என்று புன்னகையோடு கூறினாள் பார்வதி. அவள் பின்னாலே இறங்கி வந்து கொண்டிருந்தான் சிவன். வாங்க வாங்க, உள்ள வாங்க என்று அழைத்து சோபாவில் அமர வைத்தான். சித்தியின் வீட்டையே சுற்றி பார்த்து கொண்டு இருந்தாள். வயிற்று எரிச்சல் அவளால் தாங்கவே முடியவில்லை. இவ்வளவு பெரிய வீட்டில் இவ இருக்காளா? இந்த வீட்டை சுற்றி கண்ணை நோட்டம் விட்டு கொண்டே இருந்தாள். அவர்களை உட்கார சொல்லிவிட்டு அவர்கள் பக்கத்தில் சோபாவில் அமர்ந்தான் சிவன். ஜூஸ் எடுத்துட்டு வாங்க என்று வேலைக்காரி பெண்மணியை கூறினான். உடனே நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று சொல்ல இருந்த பார்வதியை கையை பிடித்து இழுத்து அருகில் அமர வைத்தான். உட்காரு பாரு, அவங்க எடுத்துட்டு வருவாங்க. உங்கள் சித்தப்பாக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு, அதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட என்று கூறி சிவனை நன்றியோடு பார்த்து புன்னகைத்தல். உடனே கையில், ஏன் அவள் ஒரு ஜூஸ் கூட எடுத்துகிட்டு வந்து தரக்கூடாதா என்று கேள்வியை எழுப்பினார். உடனே சிவன், அதை செய்யறதுக்கு தானே இங்கே இவ்வளோ பேர் வேலைக்கு இருக்காங்க, அப்புறம் ஏன் அவள் செய்யணும்? அவள் இந்த வீட்டோட மகாராணி. அவள் ஒரு உத்தரவு போட்டால் வேலை செய்ய எத்தனை பேர் வருவாங்க. இது என்ன உங்கள் விடா? வேலைக்கார மாதிரி நீங்கள் அவளை எந்த நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுன்னு குரலோஷன் சிவனை பார்த்து சற்று பயந்தே போனால் கையில். எல்லாம் இவளுக்கு வந்த வாழ்வு. நான் மட்டும் இப்படி ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கலனா இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கமா என மனதிற்குள் நினைத்து கொண்டாள் கையல். அப்போது ஜூஸ் வரவும் எடுத்துவோங்க என்று சிவனின் குரல் கேட்டு சுயநினைவுக்கு வந்தவள் அந்த ஜூஸை எடுத்து பருகினாள். அவளது வயிற்றுச்சலை குளிர்விக்கும்படியாக அந்த ஜூஸ் மிகவும் குளுமையாக இருந்தது. இதையெல்லாம் மௌனமாய் பார்த்து கொண்டு இருந்த சங்கரனுக்கு பார்வதி நல்ல இடத்தில்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் என்று மனதளவில் சந்தோஷப்பட்டு கொண்டார். உடனே யசோதா, பார்வதி, எனக்கு உன் வீட்டை சுற்றி காட்ட மாட்டியா என்று சிறுபோலை பிள்ளை போல கேட்டாள். உடனே சிவன், பாரு, உங்கள் சித்தியை கூட்டிகிட்டு போ, ஆசைப்படுறாங்கல்ல என்று கூறினான். சரி,
என்று தலையசைத்தவள், வாங்க சித்தி போய் பார்க்கலாம் என்று அழைத்துச் சென்றாள். அவளை அழைத்து கொண்டு ஒவ்வொரு அறையாக சுற்றி காட்டினாள். கடைசியாக மேலே உள்ள அவர்களது படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்றாள். அந்த அறை மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. இதை பார்த்த உடனே கையலுக்கு மிகவும் பொறாமையானது. உடனே இந்த ரூம் அளவு தான் நம்ம மொத்த வீடே இருக்கு என்று தாடையை தோள்பட்டையில் நொடித்து கொண்டு சொன்னாள். இங்கே பாருடி, நான் மட்டும் உனக்கு இந்த கல்யாணம் பண்ணி வைக்கலனா இவ்வளோ வசதியான வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்குமா? அதை எப்பவும் மனசில் வச்சுக்கோ, நன்றியோடு நடந்துக்கோ. இனிமே அந்த குடும்பத்துக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீ பாட்டு ஒதுங்கிட்டு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போகாத. கொஞ்சம் கவிதாவோட வாழ்க்கையும் நினச்சிப்பாரு. அவளை நல்லபடியாக படிக்க வச்சு கரையேற்றுறது உன் கையில் தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ என்று கோபமாக கூறி முடித்தாள். என்ன சித்தி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? எனக்கு என்றைக்குமே அந்த மாதிரி நினப்பெல்லாம் இல்லை. கவிதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அவள் என் தங்கச்சி தானே சித்தி, கவலைப்படாதீங்க என்று கூறினாள் பார்வதி. அந்த நினப்பு உனக்கு என்றைக்குமே இருந்தால் சரி. சரி வா போகலாம் என்று திரும்பிய போது அங்கே சிவன் நின்று கொண்டு இருந்தான். அவனை பார்த்ததும் கையலுக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. வாங்க தம்பி, சும்மா பார்வதிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். உங்கள் வீடு ரொம்ப அருமையாக இருக்குது, அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் என்று கூறிவிட்டு உடனே அங்கிருந்து பின்னாடியே கீழே இறங்கி ஓடிவிட்டாள். உடனே பார்வதியின் அருகே வந்த சிவன், என்ன பாரு, உங்கள் சித்தி ஏதாவது உன்னை மிரட்டினாங்களா? ஏன் முகம் சரியில்லை என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாங்க கீழே போய் சாப்பிடலாம், டைம் ஆயிடுச்சு தானே என்று சமாளித்தபடி அவளும் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள். ஆனால் அவளுக்கு தெரியாது, கயல் பேச ஆரம்பிக்கும் போதே சிவன் மேலே வந்து விட்டான் என்று. அவர்கள் பேசிய அனைத்தையும் அவன் கேட்டுக்கொண்டு தான் நின்றிருந்தான். அந்த லேடி என்னுடைய பார்வதி நிம்மதியாக இருக்க விடமாட்டாங்க போல, இதுக்கு ஒரு வழி பண்ணணும் என்று யோசித்து கொண்டே கீழே சென்றான். அதற்குள் சாப்பாடெல்லாம் தயாராகி டைனிங் டேபிள் மேல் எடுத்து வைக்கப்பட்டது. உடனே பார்வதி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என்று அனைவரையும் அழைத்து அமர வைத்தாள். அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறியவள் அமைதியாக நிற்க, பாரு ஏன் அங்கே நிற்கிற, வா வந்து என் பக்கத்தில் உட்காரு என்று சிவன் கூறினான். உடனே அவசரமாக மறுத்தாள். இல்லை இல்லை, நீங்களாம் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு நான் கடைசியாக சாப்பிட்றேன் என்று கூறினாள். கடைசியாக நீ மட்டும் தனியாக சாப்பிடுவியா? அதெல்லாம் ஒன்று வேணா, வந்து பக்கத்தில் உட்காரு என்றான் சிவன். உடனே அவங்க சித்தப்பா சங்கரனும், உட்காரு பாருடா, அப்புறமா நீ மட்டும் எப்படி தனியாக சாப்பிடுவியா? அதான் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல என்று அவரும் கூற அவளும் மௌனமாய் சம்மதம் கூறி சிவன் அருகில் அமர்ந்தாள். பிறகு அனைவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் பார்வதியின் சித்தப்பா சிவனிடம் கூறி, சரிங்க மாப்பிள்ள, நாங்கள் கிளம்புறோம், பார்வதியை பத்திரமா பார்த்துக்கோங்க என்று கூறினார். உடனே அவன், என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு ஒரு மகாராணி, அவளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லா பார்த்துக்கிறேன் என்று கூறினான். நகையோடு தலையாட்டி விட்டு பார்வதியிடமிருந்து விடை பெற்றார். நீ ஜாக்கிரதையாக இருமா, நல்ல உடம்பை பார்த்துக்கோ என்று கூறினான் சங்கரன். சித்தப்பா அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நீங்களும் உடம்பை பார்த்துக்கோங்க என்று கூறினான். திரும்பியவுடன் சிவனின் குரல் அவர்களை நிறுத்தியது. கொஞ்சம் இருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு என்று கூறினான். அனைவரும் என்ன கூறுவார் என்று யோசித்து கொண்டு இருந்தனர். உடனே அருகில் வந்த சிவன், உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் எவ்வளோ தூரம் படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவ்வளோ தூரம் படிக்கட்டும். அவளை நல்லபடியாக படிக்க வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எங்களோட கடமை தான். அதனால் நீங்கள் நிம்மதியோடு போயிட்டு வாங்க, அவளை பற்றி கவலைப்படாதீங்க என்று சிவன் கூறினான். இதை கேட்டவுடன் சங்கரன், ஐயோ மாப்பிள்ள, நீங்கள் ஏன் அதை பற்றிலாம் யோசிக்கிறீங்க, அதை பற்றிலாம் நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம் என்றார். கவிதா உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்லை, பார்வதிக்கு அவள் தங்கச்சி, அவளுடைய வாழ்க்கையை பார்த்துக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு தான் என்றான் சிவன். அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாமல் போங்க என்றான். அனுப்பிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான். கேட்டுக்கொண்டிருந்த பார்வதிக்கு கண் கலங்கியது. தான் எதுவும் சொல்லாமலே தன் மனதை புரிந்து கொண்ட கணவனை நினைத்து பெருமிதம் கொண்டாள். வேகமாக மாடிப்படி ஏறினாள். தன் அறைக்கு சென்றதும் தன் கணவனை தேடினாள். அவன் பால்கனியில் நின்று ஃபோன் பேசி கொண்டிருந்தான். அதை பார்த்தவள் ஓடிச் சென்று பின்னால் இருந்து அவனை அணைத்து கொண்டாள். அவள் திடீரென்று அணைப்பில் சற்று தடுமாறித்தான் போனான் சிவன். ஓகே, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை அணைத்து திரும்பினான். திரும்பியவளை அவள் மீண்டும் அணைத்து கொண்டாள். அவளின் அணைப்பு அவனை கொஞ்சம் தடுமாறத்தான் செய்தது. அவளுடைய கண்ணீர் துளிகள் அவனுடைய சட்டையின் உள்ளே ஊடுருவி அவன் மார்பில் மீது பட்டது. அப்போதுதான் அவள் அழுது கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன், பாரு என்னாச்சுடா, இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க என்று பதக்கமாக கேட்டான். ஏங்க, உங்களுக்கு என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, நான் ஆசைப்படுறத சொல்லாமல் எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது, இந்த அன்புக்கு நான் தகுதியானவள் தானா என்று அவனிடம் அழுது கொண்டே கேட்டாள். என்ன பாரு, தகுதின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற, நீ என்னுடைய உயிரடா, என்னுடைய உயிரில் நீ சரிபாதி, அப்படி இருக்கும்போது உன் மனசுக்கு எனக்கு தெரியாதாடா என்று அவளிடம் கெஞ்சினான்.
இல்லைங்க, இன்னைக்கு என்னோட சித்தி நம்ம ரூமுக்கு வந்தப்போ என்னை மிரட்ட தான் செஞ்சாங்க. நானே இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்களே என் மனசில் இருக்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி எங்கள் சித்தப்பாக்கிட்டேயும் பேசினீங்க பாருங்க. அப்போ தான் எனக்கு உங்களை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்று பெருமிதத்தோடு கூறினாள். எனக்கு தெரியும் பாரு, உங்கள் சித்தி உங்ககிட்ட பேசினது நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதனால தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணுன்ட்டு உங்கள் சித்தப்பாக்கிட்ட அப்படி சொன்னேன் என்றான். அனுமதிக்க மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ அதை நீ என்கிட்ட பேசலாம் பாரு. உனக்கு அதுக்கான முழு உரிமையும் இருக்குது. ஆனால் எந்த உரிமையும் நீ எடுத்துக்க போகிறன்னு தான் எனக்கு தெரியல. நீ எப்பொழுதும் இப்படி அமைதியாக இருக்கிறது எனக்கு கொல்லாமலே கொல்லுது பாரு. நீ எப்போ என்கிட்ட சகஜமாக பேசுவ, சண்டை போடுவ, கோவப்படுவ, இப்படியெல்லாம் நடக்காதான்னு என்று நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? மற்ற கணவன் மனைவி மாதிரி நமக்குள்ளும் வாழ வேண்டும்னு எனக்குள்ள ஏகப்பட்ட ஆசை இருக்குது. ஆனால் நீ அமைதியாக என்னை விட்டு விலகி விலகி இருக்க. அதை என்னால் தாங்கிக்கவே முடியல தெரியுமா என்று கூறி முடித்தான். கேட்டவளின் கண்களில் தண்ணீர் தாராக வடிந்து கொண்டிருந்தது. இப்படி நீ பேசாமல் அமைதியாக இருப்பது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவளின் விரல் அவளின் வாயில் வைத்து தடுத்தாள். ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் உங்கள் மேலே கோபமாக இருந்ததெல்லாம் உண்மைதான். அதுக்கு காரணம் கல்யாணம் முடித்த கையோட நான் பணம் கொடுத்து தான் உன்னை விலைக்கு வாங்கியிருக்குன்னு சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி ஒரு பொருள் மாதிரி நம்மளை வாங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மனசில் ஒரு வருத்தமும் இருந்துச்சு. அதனால தான் காரில் உங்கள் கூட வரும்போது அழுதுகிட்டே வந்தேன். அது என் மனசை சுக்கு நூறாக உடச்சிடுச்சு. அந்த வழி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிறது முறையும் நீங்கள் என் மேலே வச்சுருக்க அன்பையும் பார்க்கும்போது நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு தோணுது. அந்த கடவுள் எனக்கு அருமையான வாழ்க்கையை கொடுத்துருக்குறாரு. அதை புரிஞ்சிக்காமல் நான் தான் உங்ககிட்ட இருந்து ஒரு திங்கி நிற்கிறேன் இருந்துகிட்ருக்கேன். உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு நான் நினைக்கல. எனக்குள்ளே ஏதோ ஒரு தயக்கம். இவ்வளோ வசதியான உங்களுக்கு நான் தகுதியானவள் தானா என்று யோசித்தேன். அவள் பேசி முடிக்கும் முன்னரே அவள் உதட்டில் அவன் உதடு வைத்து முத்தமிட்டான். அந்த திடீர் முத்தத்தால் சற்று தடுமாறி போனாள். ஆனால் அவனை தடுக்கவோ தள்ளவோ இல்லை. அவனுடைய முத்தத்தை மனதார ஏற்றுக்கொண்டு உள்வாங்கி கொண்டிருந்தாள். அவளும் தனது முத்தத்தை ஏற்றுக்கொண்டாள் என்று தெரிந்தவன் மேலும் அவளை இறுக்கி அவளின் உதட்டின் சுவையை நாவால் உறிஞ்சி எடுத்து கொண்டிருந்தான். எவ்வளவு நேரம் இந்த முத்தம் நீண்டதோ தெரியவில்லை. அவளுக்கு திடீரென்று மூச்சு முட்டுவதைப் போல் இருந்தவுடன் தான் அவன் தன்னிடம் இருந்து விலக்கினான். பின்பு மெதுவாக அவளிடம் இருந்து நகர்ந்தவன், சரி பாரு, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ போய் படுத்துக்கோ, நாம் எதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் என்று கூறியவன் வேகமாக பாத்ரூமுக்குள் நுழைந்து கொண்டான். சி, என்னடா பண்ணி தொலைச்ச? அவளுக்கு டைம் கொடுக்குறேன்னு இப்படி அவகிட்ட நெருங்கி நெருங்கி போயிட்டு தானே இருக்க என்று மனசாட்சி அவனை கூறியது. ஆனால் இன்னொரு மனம், அவள் ஏன் பொண்டாட்டி தானே, அப்போ அவளை நான் கிஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பில்லை என்று தோன்றியது. ஆனால் அவகிட்ட இன்னும் என்னமோ இருக்குடா, அதான் அவளை பார்த்தாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகுது என்று தனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்தான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ கடவுளே என்று சிரித்து கொண்டிருந்தான். பிறகு பாத்ரூம்குள் இருந்து வெளியே வந்தவன் அவன் மனைவி தூங்கும் அழகை கண்டு ரசித்து கொண்டே அவள் அருகில் படுத்து கொண்டான். மெதுவாக அவள் நெத்தியில் முத்தமிட்டுவிட்டு அவளை பார்த்து கொண்டு படுத்திருந்தவன் எப்போது தூங்கினான் என்று அவனுக்கே தெரியவில்லை. மறுநாள் காலை அழகாக விடிந்தது. கண்களை திறந்தவன் தன் மனைவி தன் அணைப்பில் உறங்குவதைக் கண்டதும் எதையோ சாதித்தவன் போன்ற ஒரு உணர்வில் எழுந்து உடனே அவளை அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டான். அந்த தொடுதலில் கண் விழித்தவள் சற்றென்று அவன் அணைப்பில் இருப்பதை உணர்ந்ததும் வெட்கப்பட்டு கொண்டு சற்று எழுந்து அமர்ந்தாள். ஹே டார்லிங், குட் மார்னிங் என்றவளை ஆச்சரியமாக பார்த்தாள். டார்லிங்கா, நானா என்று கேட்டாள். ஆமாம், இதன் என் பொண்டாட்டி. அப்போ நீதான் என்னோட டார்லிங். வேற யாரையாச்சும் நான் போய் இப்படி கூப்பிட முடியுமா என்று அவளை பார்த்து கண்ணடித்தான். அது சரிதான் என்று கூறியவள், சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சென்றாள். குளித்துவிட்டு மறுபடியும் வரும்போது சிவன் உறங்கி கொண்டிருந்தான். அவன் அப்படியே நின்று ரசித்து கொண்டிருந்தாள். சரி பார்த்தாலும் இவரும் அழகாக தான் இருக்கார் என்று ரசித்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவன் அசைந்து படுப்பதை உணர்ந்தவள் உடனே அந்த அறையை விட்டு ஓடினாள். அவனுக்காக காஃபி கொண்டு வந்து இருந்தாள். சற்று நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அவனும் தூக்கம் கலைந்து எழுந்தான். என்ன அப்படியே நின்றுட்டுருக்க என்று கேட்டான். இல்லை, உங்களுக்காக காஃபி கொண்டு வந்தவன், ஆனால் உங்களை எப்படி எழுப்புறதுன்னு தெரியல, அதான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் என்றாள். கையை சிவன் திடீரென்று இழுத்தவுடன் தடுமாறி அவன் மேல் விழுந்தாள். அவளை இவ்வளவு அருகில் பார்க்கும்போது புதிதாய் பூத்த ரோஜா பூவை போன்ற ஒரு அழகான முகமாக தோன்றினாள்.
அப்போதுதான் குளித்திருந்ததால் தலையிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. அவளை இறுக அணைத்தவன் அவன் முகத்திலிருந்து முத்தமழை பொழிந்தது. ஆனாலும் அவள் எழுந்திருக்க முயலாமல் மிகவும் அமைதியாக அவனுக்கு ஒத்துழைத்து கொண்டிருந்தாள். பிறகு முத்தத்தை நிறுத்தியவன், காஃபி எனக்கு தான் எடுத்துட்டு வந்த, அப்புறம் என்னை எழுப்புறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான். இல்லை, உங்களை எப்படி எழுப்புறதுன்னு தெரியல, அதான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா. ஏன், பேர் சொல்லி கூப்பிடு, சிவன் தானே என் பேர், அப்புறம் எதுக்கு யோசிச்சுட்ருக்க என்று கேட்டான். இல்லை, உங்களை எப்படி பேர் சொல்லி கூப்பிட்றது என்றாள். பேர் சொல்லி கூப்பிட தானே பேர் வச்சுருக்காங்க, அப்புறம் என்று கேட்டான். இல்லையா, உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது செல்ல பேரை வச்சு கூப்பிடு என்றான். செல்ல பேரா? அப்படி எதுவும் எனக்கு தோணலையே, என்ன பண்ணுறது என்றான். சரி, மாமான்னு கூப்பிடு என்றான். மாமாவா? ஆமாம், மாமான்னு தானே நிறைய பேர் கூப்பிடுவாங்க என்று சொல்லி சிரித்து கொண்டே கூறினான். அவளும் சரி என்று வெக்கத்துடன் புன்னகை பூத்தாள். அப்படின்னா ஒரு வாட்டி இப்போ என்ன மாமான்னு கூப்பிடு பார்ப்போம். உடனே அவள் அருகில் இருந்து காஃபி கிளாஸை எடுத்து அவன் கையில் வைத்து கொடுத்தாள். குடிங்க மாமா என்று கூறிவிட்டு வெக்கத்துடன் ஓடிவிட்டாள். ஆனால் சிவனுக்கோ அவள் மாமா என்று அழைத்ததும் உச்சி முதல் பாதம் வரை ஜிவ்வென்று இருந்தது. இன்னும் ஒரு முறை வாட்டி கூப்பிடி இருக்கலாம், அதற்குள் ஓடிட்டா என்றான். ஆனால் அநியாயத்துக்கு வெக்கப்பட்டிருக்கா, ஆனால் அது கூட அழகாக தான் இருக்குது என்று ரசித்து கொண்டிருந்தான். ஆனாலும் இவன் நம்மளை பொறுமையை ரொம்ப சோதிக்கிறா. இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக வச்சுக்கிறேன் வாடி என்று மனத்துக்குள் சிரித்து கொண்டான். குளித்து முடித்துவிட்டு கீழே வந்தவனுக்கு டிஃபன் பரிமாறிவிட்டு தானும் பக்கத்தில் அமர்ந்து அவளும் சாப்பிட்டாள். இருவரும் சாப்பிட்டு முடித்தவுடன், பரு, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன், ஈவினிங் தான் வருவேன், வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போகலாம் என்று கூறினான். சரிங்க மாமா என்றாள். இதை கேட்டவனுக்கு உள்ளம் மகிழ்ச்சியில் ஆனந்த கூத்தாடியது. அப்படியே அவளை அணைத்து அவளது இதழ்களில் ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஆசை எழுந்தது. என்று பெருமூச்சு விட்டு ஏக்கத்துடன் எழுந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பினான். ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்தவன், இன்னைக்கு என்ன ஒர்க் என்று விமலிடம் கேட்டான். சீக்கிரமாக நான் ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் நேரமாக வீட்டுக்கு போகணும் என்று கூறினான். ஓகே பாஸ், நமக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் சைட்டில் விசிட் பண்ணணும், அவ்வளோதான் என்றான். சரி ஓகே, இவன் வேலையெல்லாம் தடகடவென்று முடித்து விட்டான். கதை நாளை தொடரும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.